ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு ஆட் பேஜ் நம்பர் டு பிடிஎஃப் ஆன்லைன்ல எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். இதுக்காக எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. ஓகேங்களா? இதுல கஸ்டமைஸும் பண்ண முடியும். நமக்கு என்ன மாதிரி பேஜ் நம்பர்ஸ் வேணுமோ நம்ம வேர்டு எக்ஸல்ல பண்ற மாதிரியே ஈஸியா பண்ண முடியும். பிடிஎஃப் ஃபைல்ல பேஜ் நம்பர் இல்லைன்னா அதுக்கு பேஜ் நம்பர் ஆட் பண்ணணும், இன்சர்ட் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பேஜ் நம்பர் எனக்கு இன்சர்ட் பண்ண பேஜ் நம்பரே இல்லை. இந்த மாதிரி பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணும் 1 2 3 பேஜ் நம்பர் ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இல்லைன்னா இந்த பேஜ் 1 of 3 அந்த மாதிரி எல்லாம் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும் ஆட் பேஜ் நம்பர் டு பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதில் ஃபஸ்ட்டு வரும் இந்த ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிறது http://ilovepdf.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. பட் இது ஐ லவ் பிடிஎஃப்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். சில வெப்சைட்டில் வாட்டர் மார்க்கெலாம் வரும், அதனால் அது தேவையில்லை. இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வெப்சைட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஆட் பேஜ் நம்பர் டு பிடிஎஃப் ஆன்லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நம்ம செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த ஃபைலை தேடிக்கங்க. இப்போ நான் சாம்பிள்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன், அதை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 13 பேஜஸ் கிட்ட இருக்குது. எனக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 13 பேஜஸ் காட்டுது. பேஜ் நம்பர் எங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்குது. இந்த இடத்துல அப்பியர் ஆகுங்கிறத காட்டுது. இங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பொசிஷன் அது இப்போ உங்களுக்கு சென்டரில் வேணும்னா சென்டராக வச்சுக்கோங்க, லெஃப்டில் வேணும்னா லெஃப்டில் வச்சுக்கோங்க, டாப்பு வேணும்னா டாப்பு, இங்கே மிடில் ரைட் சைடு வச்சுக்கலாம். இதெல்லாம் பொசிஷனு. ஓகேங்களா? லெஃப்டில் வச்சுக்கோங்க. லெஃப்டில் வச்சுட்டு பாருங்கள். பேஜ் மோடுனா என்னன்னா, சிங்கிள் பேஜ்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பேஜ் நம்பர் வரும். பேசிங் பேஜ்னா பாருங்கள் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் சைட்லையும் செகண்ட் பேஜில் ரைட் சைடும் வரும். அதுதான் ஃபேஸிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் கவர் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இது இருக்காது. அடுத்ததுலேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பேஜ் நம்பர்ஸ். தேர்ட் பேஜ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் இதை எடுத்துட்டுறேன். எனக்கு சிங்கிள் பேஜே போதும். அடுத்தது மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, லைட் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும். ஸ்மால்னா இந்த இடத்துல வரும், கீழே இறங்கி வரும், லைட்டாக மைல்டாக இறங்கும். பிக்குனா கொஞ்சம் மேலே போகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஒரு கேப்பு தான். ரெக்கமெண்டடே போட்டுருங்க. அடுத்தது பேஜ் நம்பர். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் எனக்கு 5லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 5ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அது எப்படி நமக்கு தெரியும் 5லேருந்து வருது அப்படின்னா, இந்த இடத்துல போய் கர்சரை வச்சிங்கன்னா இந்த நம்பர் 5 வில் பிளேஸ் ஆன் த பாட்டமில் வந்துடும். 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 5, இது 6, இது 7, 8 அந்த மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. நான் இது 1ன்னே கொடுத்துட்றேன். ஸ்டார்டிங் நம்பர் இது ஸ்டார்டிங் நம்பர் எந்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த நம்பர் கொடுக்க போகிறீங்க. அடுத்தது விச் பேஜஸ் டூ யூ வாண்ட் டு நம்பர் அப்படின்னு இருக்குது. எந்த பேஜுக்கு நம்பர் கொடுக்கணும். இப்போ எனக்கு 1வது பேஜ்லேருந்து 5 வரலையும் பேஜ் நம்பர் இருந்தால் போதும் அப்படின்னா 1 to 5 இந்த இடத்துல டைப் பண்ணாலும் சரி, இங்கே ஏரோ மார்க் இருக்குது அதை கிளிக் பண்ணாலும் சரி. 1 to 5 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பேஜஸ்க்கு மட்டும் பேஜ் நம்பர் இருக்கும், ரிமைனிங் பேஜஸுக்கு பேஜ் நம்பர் வராது. ஓகேங்களா? அதேமாரி இங்கே 13 வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஸ்டார்ட் 5வது பேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும் பேஜ் நம்பர் அப்படின்னா போட்டிங்கன்னா 5. 5th பேஜ்லேருந்து நமக்கு பேஜ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு இதில் எல்லா கஸ்டமைஸும் பண்ண முடியும். அதேமாரி டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செட் ஒன்லி பேஜ் நம்பர்ஸ். இதில் பேஜ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக 1ன்னு வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பேஜ் என்னங்கிறது. அந்த மாதிரி பேஜ் 3ன்னு வரும். அதே நார்மலாக இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். இப்போ பேஜ் என் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
பேஜ் 2 ஆஃப் 13 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இது நான் ஒன்னே கொடுத்துறேன். 1 to 13 எனக்கு இருக்கணும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா 1 ஆஃப் 13 பேஜ் 1 ஆஃப் 13 பேஜ் 2 ஆஃப் 13 பேஜ் 3 ஆஃப் 13 அப்படின்னு வந்துடும். டெக்ஸ்ட்டுங்கிறது அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாமே பார்த்தாலே புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நிறையா ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி ஃபாண்ட் இது மாற்றிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து சைஸு, ஃபாண்ட் சைஸ் வந்து 14 இருக்குது. இது குறைச்சிக்கிறதுனா குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து போல்டு, இட்டாலிக். போல்டுனா இது கிளிக் பண்ணால் அது எனேபிள் ஆகிடும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. போல்டுனா செலக்ட் ஆகிடுச்சு. ரிமூவ் பண்ணுறதுனா அப்படி ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகிடும். அகைன் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இட்டாலிக், அண்டர்லைன் எல்லாம் இருக்குது. இது வந்து ஃபாண்ட் கலர். சப்போஸ் வந்து இல்லை ப்ளூவில் வேணும் அப்படின்னா ப்ளூ சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து சென்டரில் வரணும். சென்டரில் வரலாம். பேஜ் 1லேருந்து 13 வரலையும் இருக்கும். என்ஆர்பி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கலர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலர் டிக் ஆகிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த செட்டிங்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட் பேஜ் நம்பர் இதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பேஜ் நம்பர் வித்தின் செகண்டில் வந்துடும். இப்போ டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஷோ ஃபோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிடிஎஃப்ல வந்து பேஜ் நம்பர் வந்துச்சு பாருங்கள். பேஜ் 1 ஆஃப் 13 கலரில் வந்துருச்சுங்களா? கொஞ்சம் இதை பெருசு பண்ணுறேன். பேஜ் நம்பர் 1 ஆஃப் 13 3 ஆஃப் 13 அந்த மாதிரி அழகாக பேஜ் நம்பர் வித்தின் செகண்டில் வந்துருச்சு. இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. வேர்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் போட்டு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.